இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, ராகவா, இங்க வாங்க. என்னாச்சா? இருடா சொல்றேன், சேர்ந்து நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நம்ம குடும்பம் அழியணும்னு நினைக்கிற கொள்ளி கண்ணு, இந்த வீட்டை விட்டு எவ்வளவுதான் விரட்டினாலும் போமாட்டேன்னு அடம் பிடிச்சு இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற பிசினி கண்ணு, எந்த கண்ணும் படாம 2 பேரும் நல்லா இருக்கணும். கண்மணி, துப்பு துப்பு, நல்லா துப்பு. தூ 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 தூ. திரும்பி பார்க்காம வாங்க. சூப்பர். அது சப்பாத்தி. சூப்பர், பின்னிட்ட. போய் 2 சப்பாத்தி போட்டு வா. இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா வீரா, 2 இல்ல, நல்ல 4 போடு. சூடா இருக்கட்டும். நீங்க வாங்க, திரும்பி பார்க்காம வாங்க. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். உனக்கு கண்மணி தெரியுமாடா? என் பொண்டாட்டி, என் உசுருடா. அவ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான்டா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நம்ம அம்மாவே திரும்ப இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுடா. பரவாயில்லடா, நீயாச்சும் நல்லா இரு. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து, அதனால நீ இன்னைக்கு ஒரு அப்பாவாக போற. ஆனா நானும் பிருந்தாவும் எவ்வளவோ லவ் பண்ணோம், சேர்ந்து வாழலான்னு எப்படிலாம் நாங்க வந்து ட்ரீம் பண்ணோம் தெரியுமா? ஆனா பாரு, இன்னைக்கு ஒரே வீட்டுல நாங்க கல்யாணம் பண்ணி ஒன்னாதான் இருக்கோம். சந்தோஷமா பேசிக்க முடியல, சிரிச்சுக்க முடியல. இவனுக்கு 2 பேருக்கு வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு. அதை எப்படியாவது சரி பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. சீக்கிரம் பண்ணி ஆகணும். இவன் எதுக்கு மெசேஜ் பண்றான்? இல்லடா, நீங்க அடிங்க, நான் தான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எங்கடா போற? பேசிக்கிட்டு தானே இருக்கோம். வந்துடுறேன்டா, ஒரு நிமிஷம். நீங்க அடிங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. தம்பி, இன்னொரு ரவுண்டு ஊத்த. என்ன சார், போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். உடனே வந்தீங்கன்னா பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். டேய், இங்க எதுக்குடா வந்த? எதுவானாலும் கீழே வாங்க சார், பேசிக்கலாம். நீங்க வரலைன்னா நான் உள்ள வந்துருவேன். எப்படி? வரேன். ராகவா, வீரோ கூப்பிடுறா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துடுறேன்டா, இருக்கடா. எங்கடா போற? அப்பாவா போறேன்டா. கத்தி சொல்றா, ஊரே கேட்கட்டும். கத்தி சொல்லு. கத்தி சொல்றேன். இப்ப நான் போறேன். கதை அப்படி போகுதா? எப்படி? இல்ல, உங்க அண்ணன் என்ன பண்ணாங்கன்னு தெரியாத உங்க அண்ணி, அதான் செத்து போன பாண்டியனோட தங்கச்சி, இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? அடேங்க அப்பா, குடும்பமே பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அந்த சந்தோஷம் உங்க முகத்திலேயே தெரியுது சார். அவர் அப்பான்னா நீங்க சித்தப்பாவா? வேண்டாம், பிரச்சனை பண்ணாம போயிடு. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உன்கிட்ட சொல்றேன். ஏன் சார், இப்ப நான் உள்ள போய் உங்க அண்ணி கிட்ட சொன்னா உங்க அண்ணி என்ன செய்வாங்கன்னு தெரியல. நான் தான் பணம் தர்றேன்னு சொல்லிட்டேன்லடா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என்ன சார் பண்ணுவீங்க? கொன்றுவீங்களா? எல்லாம் சேஃப்டியோட தான் வந்திருக்கோம்.
நான் முழுசா வீடு போய் சேரலைனா ஏதோ ஒரு வகையில உங்க அன்னைக்கு தகவல் போய் சேர்ந்துரும். இப்போ உங்க குடுமி சாரி உங்க மொத்த குடும்பத்தோட குடுமியே இப்ப என் கையில இருக்கு. ஒழுங்கா நான் சொல்றத செய் சார். ஆமா பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? கையெடு. அட எடு சார். கார்ல வந்திருக்கேன்ல. 1000 ரூபாய் கார் காச்சு. அப்புறம் கட்டு கட்டா கரன்சியை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி நான் வரட்டா? அடடே, வாங்க செகண்ட் வைஃப், சொல்லுங்க என்ன விஷயம்? யாரு? நான் உன் செகண்ட் பொண்டாட்டியா? ஏய், இல்லடி. ஏய், போ அப்படியே உள்ள போ. விஜயன்னு ஒரு தீர்ப்பா, அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்து. ரெண்டாவது பொண்டாட்டி. ஏய் என்ன கார்த்தி இது? ஏய், விளையாட்டுக்கு சொன்னேன் டார்லிங். சும்மா வார்த்தை கூட அப்படி சொன்ன கழுத்தை நரிச்சு அப்படியே கொன்றுவேன். ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? பாருக்கா, ஏற்கனவே காலேஜ்ல இத சொல்லி எப்படி தெரியுமா கிண்டல் பண்றாங்க. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஆளாளுக்கு கிண்டல் பண்றாங்க. இப்போ இவரும் அதே சொல்றாரு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கெல்லாம்? பிருந்தா, ஏய் பிருந்தா, பாரு அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு? நான் ரெண்டாவது பொண்டாட்டியா மாமா? ஏய், ஐயோ, ஏன்டா? டேய், அவனை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் பிருந்தா. இங்க பார், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. என்னைக்குமே கார்த்திக் நீ தான் ஒய்ஃப். என்னடா திரு முடிச்சுக்கிட்டு சொல்லு. ஆமா கரெக்ட், என் தங்கம்ல. என்னடி பிருந்தா, இதுக்கே நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? என்னெல்லாம் ஊருக்குள்ள என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் உங்க அக்காவை எடுத்துக்கோ, என்னென்ன சொல்லிருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளே நான் என்ன சொன்னா? இல்ல, ஜெனரலா பேசும்போது வந்துருச்சு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே வாழணும். என்னால உங்கள மாதிரி எல்லாம் இருக்க முடியாது மாமா. நீங்க வேணா பொறுமையா இருங்க. என்னை எவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்க பாருங்க. குடும்பத்துல ஒருத்தவங்க பொறுமையா இருந்தா போதும். ஏண்டி எப்ப பார்த்தாலும் சேர்த்து வைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிற? அது சரி பண்றதுக்கு எதுவும் பண்றியா? பண்றது எல்லாம் அவசரம். இதுல வந்து ரூல்ஸ் போட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்ப. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நாங்க சேரக்கூடாதா? சரிப்போ, நாங்க சேரல. காலத்துக்கும் இப்படியே இருந்துட்டு போறோம். நீங்க ஒண்ணு எனக்கு வேண்டாம், நான் போறேன். ஏய் பிருந்தா, நில்றி. பிருந்தா, ஏய் பிருந்தா. பிருந்தா, பிருந்தா, டேய், பிருந்தா, போய் பிருந்தா, சமாதானப்படுத்து. பேசிட்டு போறா.